பணம் யாரை விரும்புகிறது? இது பல நூற்றாண்டுகளாக மனித மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி. சிலர் பணம் கஞ்சத்தனம் செய்பவர்களை விரும்புகிறது என்கிறார்கள். சிலர் ஆடம்பரமாக செலவு செய்பவர்களிடம்தான் அது தங்கும் என்கிறார்கள். இன்னும் சிலரோ கடினமாக உழைப்பவர்களுக்கு மட்டுமே அது சொந்தம் என நம்புகிறார்கள். ஆனால் பணம் என்பது ஒரு விசித்திரமான சக்தி. அது ஒரு கருவி மட்டுமே. அதை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களிடம் அது தங்கி வளர்ந்து பல்கிப் பெருகுகிறது. அதை தவறாக பயன்படுத்துபவர்களிடமிருந்து அது வேகமாக விலகி சென்றுவிடும். இந்த உண்மையை விளக்கும் ஒரு மன்னரின் கதையைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். வளநாடு என்ற செழிப்பான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை அதிபராக்கிரமன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் அறிவிலும் வீரத்திலும் மக்கள் நலன் மீது கொண்ட அக்கறையிலும் தலைசிறந்து விளங்கினார். அவரது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் மன்னரின் மனதில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ராஜ்யத்தின் ஒரு பகுதியில் செல்வம் குவிந்து கொண்டே இருந்தது. சில வியாபாரிகள் மற்றும் செல்வந்தர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆனார்கள். ஆனால் மற்றொரு பகுதியில் கைவினைஞர்கள், விவசாயிகள் போன்றவர்கள் எவ்வளவு உழைத்தும் வறுமையிலேயே வாடினார்கள். பணத்தின் ஓட்டம் ஏன் இப்படி ஒரு பக்கமாகவே இருக்கிறது? செல்வம் ஏன் குறிப்பிட்ட சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து விரும்புகிறது என்று மன்னர் பலமுறை தன் மதியூக மந்திரியான குணசீலரிடம் கேட்பார். இந்த கேள்விக்கு விடை காண மன்னர் ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டினார். ஒருநாள் மன்னர் அதிபராக்கிரமன் தனது அவையை கூட்டினார். என் மக்களின் திறமையையும் பணத்தை அவர்கள் கையாளும் விதத்தையும் சோதிக்க விரும்புகிறேன். ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறேன் என்றார். போட்டியின் விதிமுறை இதுதான். ராஜ்யத்திலிருந்து 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒவ்வொருவருக்கும் 1000 தங்கக் காசுகள் வழங்கப்படும். 1 வருடம் கழித்து அவர்கள் அந்த பணத்தை என்ன செய்தார்கள் என்பதை அரசவையில் வந்து விளக்க வேண்டும். யார் பணத்தை மிக சிறந்த முறையில் பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தின் பொக்கிஷ ஆலோசகர் என்ற பதவி வழங்கப்படும். மக்களின் பரிந்துரையின் பேரில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சேகரன். அவன் ஒரு கஞ்சன். பணத்தை சேர்ப்பதில் மட்டுமே அவனுக்கு ஆர்வம். ஒரு காசு கூட செலவு செய்ய மாட்டான். போகன். அவன் ஆடம்பர பிரியன். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதே அவன் கொள்கை. பணம் கையில் கிடைத்தால் அதை தண்ணீராக செலவு செய்வான். மதிவதனன். அவன் ஒரு சாதாரண வியாபாரி. ஆனால் அவனிடம் ஆழமான அறிவும் பிறர் மீது அக்கறையும் இருந்தது. மூவருக்கும் தலா 1000 தங்கக் காசுகள் வழங்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். 1 வருடம் கழித்து அரசவை மீண்டும் கூடியது. மூவரும் மன்னர் முன் வந்து நின்றனர். முதலில் சேகரன் அழைக்கப்பட்டான். சேகரா, உனக்கு கொடுக்கப்பட்ட 1000 தங்கக் காசுகளை என்ன செய்தாய் என்று மன்னர் கேட்டார். சேகரன் பெருமையுடன் சிரித்துக்கொண்டே, மகாராஜா, நீங்கள் கொடுத்த பொக்கிஷத்தை நான் பத்திரமாக பாதுகாக்க வேண்டாமா? இந்த பணத்தை யார் கண்ணிலும் படாமல் என் வீட்டின் ஒரு பெட்டியில் வைத்து புதைத்து வைத்தேன். இதோ 1 காசு கூட குறையாமல் அப்படியே இருக்கிறது என்று கூறி அந்த தங்கக் காசுகள் அடங்கிய பெட்டியை மன்னர் முன் வைத்தான். மன்னர் புன்னகை மாறாமல், சரி, அப்படியே இருக்கட்டும் என்றார். அடுத்து போகன் அழிக்கப்பட்டான். போகா, உன் பங்குக்கு கொடுக்கப்பட்ட தங்கக் காசுகள் எங்கே? போகன் ஒரு பெருமூச்சுடன், அரசே, பணம் என்பது சந்தோஷமாக செலவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. நான் அந்த பணத்தைக் கொண்டு பெரிய விருந்துகளை ஏற்பாடு செய்தேன். விலையுறந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கினேன். நான் நண்பர்களுடன் சேர்ந்து ராஜ்யத்தின் பல இடங்களுக்கும் பயணம் செய்தேன். என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான ஆண்டாக அது அமைந்தது. இப்போது என்னிடம் 1 தங்கக் காசு கூட மிச்சமில்லை. நினைவுகள் இருக்கின்றன என்றான். மன்னர் அவனையும் பார்த்து தலையசைத்தார். இறுதியாக மதிவதனன் அமைதியாக முன்னே வந்தான். மதிவதனா, நீ என்ன செய்தாய்? உன்னிடமும் காசுகள் இல்லையா என்று மன்னர் கேட்டார். மதிவதனன் பணிவுடன், மகாராஜா, நீங்கள் கொடுத்த பணத்தை நான் 3ஆக பிரித்தேன். முதலில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நம் ராஜ்யத்தில் மண்பாண்டங்கள் செய்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்ட கைவினைஞர்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அதை நான் கடனாகவே கொடுத்தேன். அவர்கள் நவீன சக்கரங்களை வாங்கி அழகிய பாண்டங்களை செய்து பக்கத்து ராஜ்யங்களில் விற்க நான் உதவினேன். அதில் வந்த லாபத்தில் அவர்கள் என் கடனை திருப்பிச் செலுத்திவிட்டனர். 2வது பகுதியை பருவமழை பொய்த்துப் போய் விதைக்கக்கூட பணமில்லாமல் தவித்த விவசாயிகளுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு தரமான விதைகளையும் உரங்களையும் வாங்கிக் கொடுத்து நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்த உதவினேன். விளைச்சல் அமோகமாக இருந்தது. அறுவடைக்குப் பிறகு அவர்களும் என் கடனை லாபத்தின் ஒரு பகுதியுடன் திருப்பித் தந்துவிட்டனர். 3வது பகுதியை நம் ராஜ்யத்தின் துறைமுகத்தில் கிடந்த ஒரு பழைய படகை சரிசெய்ய பயன்படுத்தினேன். அந்த படகின் மூலம்
நம் கைவினைஞர்களின் பொருட்களையும் விவசாயிகளின் விளைபொருட்களையும் கடல் கடந்து கொண்டு சென்று 10 மடங்கு அதிக விலைக்கு விற்று வந்தேன். இப்படி சொல்லி முடித்து மதிவதனன் மன்னர் முன் 2 பைகளை வைத்தான். அரசே, இந்த பையில் நீங்கள் கொடுத்த 1000 தண்டக்காசுகள் இருக்கின்றன. இந்த பையில் இந்த 1 வருடத்தில் நான் சம்பாதித்த லாபம் மேலும் 2000 தங்கக்காசுகள் இருக்கின்றன. ஆனால் என் உண்மையான சம்பாத்தியம் இதுவல்ல. இப்போது நாம் கைவினைஞர்கள் சொந்த காலில் நிற்கிறார்கள். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீண்டு வந்துள்ளன. பணத்தின் ஓட்டம் இப்போது ராஜ்யத்தின் முழுவதும் பரவியுள்ளது என்றான். அவை முழுவதும் அமைதியில் ஆழ்ந்தது. மன்னர் அதிபராக்கிரமன் எழுந்து நின்றார். இப்போது புரிகிறதா பணம் யாரை விரும்புகிறது என்று கம்பீரமாக கேட்டார். பணம் அதை பூட்டி வைக்கும் கஞ்சனான சேகரனை விரும்புவதில்லை. அங்கே அது உயிரற்ற ஜடமாக மாறிவிடுகிறது. பணம் அதை தேவையின்றி வாரி இறைக்கும் போகனையும் விரும்புவதில்லை. அவனிடம் அது தற்காலிகமாக தங்கிவிட்டு வேகமாக மறைந்து விடுகிறது. ஆனால் பணம் தன்னை மதித்து, தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி, எங்கே தேவையிருக்கிறதோ அங்கே பாய வைத்து, பலரின் வாழ்க்கையை உயர்த்தி, அதன் மூலம் தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ளும் மதிவதனனை போன்றவர்களையே விரும்புகிறது. பணம் ஒரு நதியைப் போன்றது. ஓரிடத்தில் தேங்கினால் அது பாசியாகி நாற்றமடிக்கும். ஓடிக்கொண்டே இருந்தால் அது பல நிலங்களை செழிக்க வைத்து தன்னையும் சுத்தப்படுத்திக் கொள்ளும். மதிவதனன் பணத்தை ஒரு நதியாக பாய வைத்திருக்கிறான். நம் ராஜ்யத்தின் பொக்கிஷ ஆலோசகர் மதிவதனனே. மன்னர் அழிவித்ததும் சபை கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. தன் கேள்விக்கு தெளிவான விடை கிடைத்ததில் மன்னர் அதிபராக்கிரமன் மனநிறைவடைந்தார்.